ஒரு மோசமான ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன். போன மாதம் அமேசானில் கேஷ் ஆன் டெலிவரின்னு ஒரு பார்சல் வந்துச்சு. டெலிவரி பர்சன் எங்ககிட்ட ₹600 கலெக்ட் பண்ண ஓப்பன் பண்ணி பார்த்தா கெட்டு போன சாஸ். அமேசானில் இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ். அதாவது தலைவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவரை யாரோ கெட்டு போன சாஸை வீட்டுக்கு அனுப்பி ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்றப்பல அது எப்படி நடந்ததுன்றதை இவரே சொல்றாரு பாருங்க. தெரிஞ்சு நான் அதை ஆர்டர் பண்ணவே இல்லை. என்னோட பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி யாரோ ஃபேக்காக அந்த ஆர்டர் அனுப்பியிருக்காங்க. அதாவது தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைவரோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்கேமர் வந்து ஃபேக்கா வந்து அந்த பார்சலை வந்து இவருக்கு அனுப்பியிருக்காங்க. சரி இருக்கட்டுமே, நீங்க எதுக்கு ₹600 பே பண்ணி அந்த பார்சலை வாங்குனீங்க? டெலிவரி பர்சன் எங்ககிட்ட ₹600 கலெக்ட் பண்ணாரு. அதாவது மக்களே, யாராவது உங்க வீட்டு வாசல்ல முன்னால வந்து நின்னுட்டு பார்சல் உங்களுக்கு வந்திருக்கு ₹600 கொடுங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்க ₹600 கொடுத்துருவீங்களா? இது எப்படி நடந்ததுன்னு தலைவர் சொல்றாரு கேட்போம். நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற எல்லா காலி டப்பாலுமே அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்கும். அதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம். இது ஒரு ரொம்ப பெரிய பிரைவசி கன்சர்ன். நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை. அதாவது தலைவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க தூக்கி போடுறீங்களா அட்டப்பா, அதுல உள்ள அட்ரஸ் எல்லாம் பார்த்து ஸ்கேமர்ஸ் வந்து நோட் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்து பொருட்கள் அனுப்புவாங்களா? அப்ப ஐயா, மத்தபடி நம்ம சிஸ்டம்ல உள்ள டேட்டாஸ் எல்லாம் திருடுறாங்களே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இப்போதைக்கு கேட்டா, இப்போதைக்கு தலைவர்கிட்ட தகவல் இல்லை. அதுக்கு ஏன்றது பின்னால தெரியும். இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் உஷாரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன்ல இந்த பிரைவசி இங்க் ரோலர் வாங்கியிருந்தேன். இப்ப தெரியுதா மக்கா, அண்ணன் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்றாங்க, எந்த அளவுக்கு இறங்கி ப்ரொமோஷன் பண்றாரு அப்படின்னு. அண்ணனோட திறமைக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கா. பாய்.